வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் யாருடைய உதவியும் இல்லாம வாழ்ந்துட முடியாது. அப்படிதான் இந்த உலகமானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் நாம பல்வேறு மனிதர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேரை பார்க்கும்போது மகிழ்ச்சியும், சில பேரை பார்க்கும்போது வெறுப்பு, எரிச்சல் போன்ற உணர்வுகளும் நமக்கு ஏற்படுது. இது எல்லாமே புரிதல்களின் அடிப்படையில ஏற்படக்கூடியதுதான். சக மனிதர்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில தங்களுடைய வாழ்க்கை பற்றியும் வேலை பளுக்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசுவதற்காக இந்த பகுதியில 6 நபர்கள் வந்திருக்கிறாங்க. திரு மீனாட்சி அவர்கள் தொலைக்காட்சி நடிகை, திரு நித்யபிரியா அவர்கள் தொழில்நுட்பத்துறையில வேலை செய்யறாங்க, ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்கள், பத்திரிகையாளர் திரு உமாசக்தி அவர்கள், நடிகர், எழுத்தாளர், ஆட்டோ ஓட்டுநரும் கூட திரு சிவதானு அவர்கள், எழுத்தாளர் திரு அபிலாஷ் அவர்கள். இவர்களோடு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் நாமும் இணைகின்றோம். ஆட்டோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஆட்டோல பின்னாடி இருக்கக்கூடிய வாசகம், ஒரு பஞ்ச் டயலாக் எல்லா ஆட்டோக்குள்ளேயும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? பொதுவா அதாவது ஒருத்தர் எழுதியிருந்தாரு, மோதி விடாதே மொத்தமும் கடன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் யாராவது ஆட்டோல பஞ்ச் டயலாக் எழுதி வச்சிருக்கிறீங்களா? தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அது ரொம்ப பிடிச்ச வாசகம். என்னுடைய ஆட்டோவுக்கு பின்னாடி படியுங்கள் காலச்சுவடுன்னு எழுதியிருந்தேன். ஆழ்வார்பேட்டையில் நிற்கும் போது அதை படிச்சுட்டு ஒருத்தர் இது எழுதியிருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அது ஒரு இலக்கிய சிற்றிதழ், அது எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லை, நானும் ஒரு எழுத்தாளர் தான் அப்படின்னாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். என் பேர் இந்திரா பார்த்த சாரதினாரு. அப்படியே தூக்கி அறி போட்டு, ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற விருது பெற்ற ஒரு கதாசிரியர் நீங்க, நான் உங்களுடைய படைப்பு எல்லாமே படிச்சிருக்கேன், படிச்சு எனக்கே தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனா அந்த படியுங்கள் காலச்சோட பார்த்துட்டு தினமணி கதிரில் ஒரு ஆட்டோ டிரைவரின் இலக்கிய தாகம்னு என்னை பத்தி எழுதினாங்க 2 பக்கத்துக்கு. ஓகே, இப்போ ஆட்டோ ஓட்டுநராக இல்லாம வேற ஒரு துறைக்கு வந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வத்தோட, ஒரு கலை தாகத்தோட, அந்த பக்கத்துல ஒரு நடிகர், ஒரு எழுத்தாளர் இருக்கிற மாதிரி இந்த பக்கத்துல வேற யாராவது தனித்திறமையோட, நான் இசையமைப்பாளர் ஆகணும்னு நினைச்சேன், இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன், மியூசிக் கற்றுக்கணும்னு நினைச்சேன். அது முடியல. அதுக்குள்ள திருமணம் முடிஞ்சிச்சு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஆட்டோ ஓட்டு வந்துட்டேன். சரி, உங்களுக்கு ஏதாவது திறமை இருக்கா? ஏதாவது பாடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? மீட்டரை போட்டு ஆட்டோ ஓட்ட சொல்லுறீங்க, அந்த மீட்டருக்குள்ள மேட்டர் இருக்குது கேளுங்க. எங்களை மீட்டரை போட்டு ஆட்டோ ஓட்ட சொல்லுறீங்க, அந்த மீட்டருக்குள்ள மேட்டர் இருக்குது கேளுங்க. அதாவது மீட்டர் அவர் சொன்ன இடத்துலயே பிடிக்கிறேன். மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்ட சொல்றீங்க, ஆனா யாரும் மீட்டர் போட்டு ஓட்டுறாங்களா? இது வரைக்கும் நம்ம மீட்டர் எப்படி போடுவாங்கன்னு பார்த்தது கூட கிடையாது. ஆனா ரெகுலரா ஆட்டோல போறீங்க? ரெகுலரா ஆட்டோல போறோம். ஒரு பேசிக்கா ஸ்டார்டிங் வச்சுப்பாங்க, இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம்னா பேசிக்கே 40 தான்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவே நம்ம அது உண்மையும் சொல்ல போனா ரொம்ப தூரம் போனா ஒரு 300 ரூபாய் வாங்குறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 100 ரூபாய் வாங்குறவங்களும் இருக்காங்க. 2 விதமான மக்களையும் நான் பாத்திருக்கேன். ஓகே, நான் ஆக்டிங் தவிர பிசினஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் அடிக்கடி மும்பை டிராவல் பண்ணுவேன். அங்க போயிட்டு நான் ஆட்டோ எடுப்பேன். நம்ம அங்க பேரமே பேச வேண்டாம், நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் சரி, அவங்க அந்த மீட்டருக்கான என்ன காசோ அதை மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட பார்கெயின் பண்ணதே கிடையாது. ஆனா சென்னை அப்படின்னு இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை கூட நான் மீட்டர் யூஸ் பண்ணி போல. கர்நாடகாவில் நான் போயிருக்கிறேன். அப்போ நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது போகும்போது அர்ஜென்ட்டுக்கு போனோம்னா அவங்க என்ன எடுத்து அதுக்கு மேலே கூட அவங்க ரூட் மாறி போனால் கூட, இடம் தெரியாமல் போய் கொஞ்சம் லேட் ஆனால் கூட அதெல்லாம் பண்ணுறதில்ல. இதுக்கு இவ்வளோ தான் சார் ரேட்னு கரெக்டாக வாங்குறாங்க. ஆட்டோவை பார்த்து மீட்டர் போடுறீங்களா, கர்நாடகாவில் மீட்டர் போடுறாங்க, ஆந்திராவில் மீட்டர் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆந்திராவில் மினி பஸ் ஓடுதா, ஏசி பஸ் ஓடுதா, மீட்டரே இல்லாமல் ஷேர் ஆட்டோ ஓடுதா, இதெல்லாம் ஓடுதான்னு சொல்லுங்கள். பொது போக்குவரத்தை நீங்கள் இங்கே அதிகப்படுத்திட்டு ஆட்டோ மீட்டர் போட்டு ஓட்டுங்கன்னா எப்படி, எந்த விதத்துல நியாயம்? இப்ப கேப் எடுத்துக்கிட்டோம்னா 100 rupees தான் ஸ்டார்டிங். பெரிய கேப் புக் பண்ணனும்னா 150 rupees. சோ அந்த மாதிரி இவங்க 25 rupees வேண்டாம், ஸ்டார்டிங்கே எனக்கு 100 கொடுங்க, இல்ல 75ல இருந்து மீட்டர் ஆன் பண்ணுங்க, அப்படி ஏதாவது இவங்க சொல்லணும். சார், நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் சார். நான் 20 வருஷமா வண்டி ஓட்டுறேன். நான் போயிட்டு எவ்வளவுன்னு கேட்பாங்க பேசஞ்சர், நான் மீட்டர் போறேன்னு சொல்லுவேன். இன்ஜினியரிங் படிச்ச செகண்ட் இயர் படிக்கிற பையன் வலசராத்துல இருந்து திருவான்மூர் போகும்போது மீட்டர் போட்டேன்னா எவ்வளவு வரும்னு கேட்கறாரு. எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது, நான் என்ன ட்ரிப் அடிச்சா பரவாயில்ல, மீட்டர் கரெக்டாக இருக்கும், அமௌண்ட் கரெக்டாக இருக்கும், வரும்னா வண்டி வேண்டாம். இல்லைங்க, ஒரு நான் விருகம்பாக்கத்துல இருந்து ஒரு எக்மோருக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு போய் வந்ததுல எனக்கு ஒரு அமௌண்ட் தெரியும், ஒரு 120 ரூபாய்க்குள்ள வரும் அப்படிங்கிறது எனக்கு அடிப்படையாக தெரியக்கூடிய ஒரு தூரம், அதற்கான பணம் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நான் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கும்போது அப்படியே 200 ரூபா
இல்ல 250 ரூபா அப்படின்னு ஸ்டார்டிங் விக்கிறாங்கல்ல, அதற்கான பதிலா என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் மீட்டர் போட்டு ஓட்டுறேன் சார். ஆனா பொதுமக்கள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, மீட்டர் போட்டா எவ்வளவு வரும் அப்படின்னு. ஆனா அந்த கட்டணத்தை போடுறேன்னா மீட்டர்ல எவ்வளவு வருதோ அதை கொடுங்கன்னு சொல்றீங்களா? சொன்னா நீ சொல்லுன்றாங்க, இங்க இருந்து போகணும்னா இவ்வளவு சொல்லு. இந்த கேள்விக்கு அப்படினும் போது நான் ஒரு நிமிஷம் அவங்க சொல்லட்டும். நான் ஒரு புறநகர் பகுதியில வாழ்றேங்க. எங்களோட ஏரியால இருந்து உள்ள வர்றதுக்கு ஆட்டோ தவிர்த்து வேற வழியே கிடையாது. அம்பத்தூர் ஓட்டில இருந்து நான் பற்றவாக்கம்ங்கிற ஒரு இடத்துக்கு வரணும். அங்க மீட்டர் கூட டெஃபினட்டா மாறாது, 25 ரூபாய் தான் ஆகும். ஆனா ஆட்டோ டிரைவர்ஸ் எவ்வளவு கேட்பாங்கன்னா 80ல இருந்து 100 வரைக்கும் கேட்பாங்க. நாங்க சொல்லுவோம் இப்ப ரிட்டர்ன் எம்டியா போறோம் இல்லைங்க அப்படின்னுவாங்க. அப்ப நாங்க என்ன ஆள் ஏத்தி அனுப்ப முடியுமா, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாவது. எங்க போறவங்க டெஃபினட்டா இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாண்ட் ஆட்டோஸ் கிட்ட நம்ம போனோம்னா ரன்னிங் ஆட்டோ பிடிக்க முடியாது. ஸோ அவங்களும் தடுப்பாங்க, நீங்க ஸ்டாண்ட் ஆட்டோ இங்க இருக்கு, நீங்க ஏன் எங்க கிட்ட 80 ருபீஸ் கொடுத்துதான் நீங்க போகணும், ரன்னிங் ஆட்டோல நீங்க போக கூடாதுன்னு நம்மளையும் திட்டுவாங்க, அவங்களையும் திட்டுவாங்க. காலையில வண்டி எடுக்கும்போது நான் இன்னைக்கு எந்த பயணிகள்ட்டையும் நான் தகராறு பண்ண மாட்டேன், அதிக கட்டணம் வசூலிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவோட வண்டியில உட்காரணும், உட்கார்ந்து அவங்க இது பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 சவாரி 3 சவாரி அடிச்சாலே அந்த பெட்ரோல் காசு முடிச்சிடணும், அப்புறம் ஒரு 3 சவாரி அடிச்சா வீட்டு காசு வாங்கிடணும், அப்புறம் ஒரு 3 சவாரி அடிச்சா நைட்டு அவங்களுக்கான செலவு அப்படின்னு இப்படி ஒரு குறுகிய சவாரிகள்ல கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒண்ணு. ஆனா கேரளால போனெல்லாம் எந்த ஆட்டோ டிரைவரும் அவன் அதிகமா காசு கேட்கறதே இல்லை, அவன் அதுக்கான காசை தேடிட்டு தான் அவன் மற்றதை பண்றான். குறிப்பிட்டு சொன்னதில் அண்டை மாநிலங்களில் உங்களுக்கு மீட்ரு போட்டு ஓட்டுறாங்கன்னு சொன்னது. இப்போ அங்கே கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னே முத்தரப்பு கமிட்டின்னு சொல்லி கவர்மெண்ட் அமைச்சு பெட்ரோல் 2 ரூபா விலை ஏறிச்சின்னு சொன்னால் பங்க் அடில் அட்டை விற்கும். அந்த அட்டை மீட்டருக்கு முன்ன தொங்கும். இப்போ அந்த பெட்ரோல் விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 ரூபா கட்டணத்தை ஏற்றி கொடுக்க சொல்லி ஃபேர் காட்டும். அந்த அட்டை இருக்கிறதுனால உடனுக்குடனே அங்கே அதுக்கேற்ற கட்டணத்தை ஆட்டோ டிரைவர்கள் வசூலிப்பாங்க. அது தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அந்த நடைமுறை இருந்தது. ஆனால் சென்னையில் 10 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் ஏற்றலன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதுனால தான் அதுக்கப்புறமாவும் இந்த முத்தரப்பு கமிட்டி அமைக்கல இந்த அட்டை இல்லை. இப்போ நம்ம கேட்குற தொழிற்சங்கம் கேட்குற அந்த கட்டணத்தை 30-15ன்னு கேட்டோம், அவங்க 25-12ன்னு கொடுத்தாங்க. அது ஒரு கிலோமீட்டருக்குன்னா நாங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுவோம். இப்போ ₹1 கூட எங்களுக்கு 150 ரூபா என்பது வரும். இப்போ எங்களுக்கே தெரியும் இல்லை, காரில் சொன்னார் இல்லையா கம்மின்னு சொல்லி, அதனால எங்களுக்கு தெரியுது எங்கள் தொழில் அழிய அபாயத்தில் இருக்குது, நாங்கள் மீட்டர் போட்டு ஓட்டணும்னு நினைக்கிறோம். ஆனால் அரசு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசல. இல்லைண்ணே, பின்னாடி ஆட்டோ உங்க மீட்டர் போட்டு ஓட்டக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார், அவர்கிட்ட மைக் கொடுங்க. இப்போ நீங்க மீட்டர் போட்டு தான் ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு வருமானம் ரெகுலரா வருதா? அந்த அளவுக்கு இல்லை சார், வருமானம் பத்தல, உடம்பு போயிடுது. ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டினா தான் ஒரு 300 ரூபா 350 ரூபா கிடைக்கும், உடம்புலாம் வலி எடுக்குது சார். நான் ஒரு 30 வருடமாக ஆட்டோ ஓட்டுறேன். அப்போ ஆட்டோ கையை இப்படி காட்டினாங்கன்னா நாங்கள் மீட்டர் மேலே கையை வைக்கணும், அந்த ஃப்ளாகை தட்டணும், தட்டினா தான் பேசஞ்சர் உட்காருவாங்க. இந்த சூழ்நிலையை மாற்றுறது அரசாங்கம் தான். 30 வருடத்துக்கு முன்னாடி எவ்வளோ மீட்டர் கட்டணம் இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ மீட்டர் கட்டணம் இருக்குது, விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கிறது. இந்த விலைவாசிக்கு உயிருக்கு ஏற்றாப்பால் கட்டணத்தை கொடுத்திருந்தாக்கா இந்த மீட்டர் போட்டு ஓட்டுன்ற பிரச்சனையே கிடையாது. ஒரு வாகனம் எடுத்து ஆட்டோ ஓட்டணும்னா 1000 ரூபாய் மொத்தம் டோட்டலாக ஓட்டணும் மினிமம் ஒரு நாளைக்கு மொத்தம் டே வரலாம். அப்போது 200 ரூபாய் வண்டி வாடகையாக இருந்தால் 200 ரூபாய். பெட்ரோல் மற்ற விஷயங்கள் ஒரு 300 ரூபாய், 500 ரூபாய் போனால் 500 ரூபாய் வரும். இதை பெறுவதுக்கு 12 மணி நேரம் உழைச்சாகணும். 12 மணி நேரம் உழைக்காம 500 ரூபாய் எதிர்பார்க்க முடியாது. இப்போ சரியான மீட்டர் கட்டணங்களை வசூலிக்கிறது இல்லை, மீட்டர் போட்டு ஓட்டுறது இல்லை, இல்லைன்னா குறிப்பிட்ட தொகை அவங்க சொன்ன மாதிரியாக ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னா இவ்வளவு தான் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு தர நிர்ணயமோ இல்லை ஒரு விலையினுடைய நிர்ணயமோ வச்சு நீங்க கேட்கறது இல்லை. அளவுக்கு அதிகமாக ஃபிளாட்டா 400 ரூபா 300 ரூபா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியாக ஒரு அளவு வச்சுட்டு ஒரு பேரத்தை ஆரம்பிக்கிறீங்க? நீங்க தான் பேரம் ஆரம்பிக்கிறீங்களா இல்ல மக்களா? 2013ஆம் ஆண்டு மீட்டர் அறிவிச்சாங்க 10/8/25. அப்போ அந்த மீட்டர் அறிவிச்ச பார்த்தீங்கன்னா அரசு அறிவிச்சது ஆட்டோ தொழிலாளர் வெறுப்பு ஏற்றுக்குன்னு அமல்படுத்தினாங்க. ஒரு 10 மாதங்களுக்கு மேலே தொடர்ச்சியாக மீட்டர் போட்டு அந்த மீட்டர் திருத்துறதுக்கான அவகாசம் எல்லாம் கொடுத்து ஒரு மனநிலையோடு வந்துட்டாங்க. ஆட்டோ மீட்டர் போட்டு ஓட்டு தான் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் விலை உயர்வு 5 ரூபாவும் 7 ரூபாவும் என்பது ஏற ஆரம்பிச்சுது. எரிபொருளுடைய விலை உயர்வு போது என்னன்னா அரசு இப்போ மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது என்னன்னா அது கம்பல்சரியாக அமலுக்கு வந்துடுது. அவங்க அந்த மனநிலைக்கு மாறாங்க. 50 பைசா ஏறினாக்கா 20 பைசா ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசே கொடுத்துருது. இல்லை, இங்கேயும் மக்கள் ஒரு 50 பைசா ஏறினாலோ இல்லை பெட்ரோல் விலை ஏறினாலோ
அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்காங்களா, இல்ல இவ்வளவுதான் அப்படிங்கக்கூடிய மனநிலையில இருக்காங்களா? ஒரு ஆட்டோக்கும் இன்னொரு ஆட்டோக்கும் இருக்கிற வேரியேஷன் தான் எங்களுக்கு அந்த பயத்தையே தூண்டுது. ஒருத்தர் 40 ரூபா நீட்டு அதே தூரத்தை நீங்க வேணா நீட்டி இன்னொருத்தர் 30 ரூபாவோ இல்ல அதிகபட்சமா 80 ரூபாவோ கேட்கும்பொழுது இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நம்ம ஆட்டோல போறதே ஒரு தப்பு, இதுக்கு பதிலா நம்ம கேப்ல ஜாலியா போயிடலாம் அப்படின்ற ஒரு மன நிலைமைக்கு நாங்க ஆளாகிறோம். இப்ப காவல்துறை இதுல எந்த மாதிரியான பங்கு வகிக்குது, என்ன செய்ய முடியும், என்ன செய்யறாங்க? பொதுவாக அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்ச் தான் மக்களுக்கு ஒரு இரிட்டேட் பண்ணக்கூடியது. எப்படி கேட்டு இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே, இவங்க காசு எவ்வளோ கேட்கட்டும், அட்லீஸ்ட் இவங்க முகத்தை பார்த்து பேச சொல்லுங்க. வர்றாங்கல்ல, கஸ்டமர் இஸ் யுவர் பாஸ்ன்னு நம்ம சாதாரணமாக நம்ம கஸ்டமரை பற்றி சொல்கிறோம். இவங்க வந்தாங்கன்னா இவங்க வண்டியை விட்டு இறங்கி கேட்கறதுல என்ன இருக்கு, வந்து கேட்கலாம். இல்லை இறங்காமல் உட்காந்துட்டு கூட அவங்க முகத்தை பார்த்து பேசணும். எங்கேயோ பார்த்துட்டு வராது, நான் நுங்கம்பாக்கமா வராது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பயணம் பண்ற எண்ணமே போயிடுது. இவரை நம்பி நம்ம எப்படி போறதுன்னு போயிடுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது மீட்டர் போட நிறைய, இப்ப நானே போகும்போது சில பேர் மீட்டர் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் சாதாரண ஆண்கள்கிட்ட பழகிற பிஹேவியர் இருக்கும், பெண்கள்கிட்ட பழகிறது வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் வர்றது சொல்றேன், அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் எல்லாம் ஒரு சிலர் தான். அந்த ஆட்டோ ஸ்டாண்டுன்னு எண்ட்ல வச்சிருக்காங்க, அங்க உட்காந்துக்கிட்டு போறவங்கள்ட்ட பிஹேவ் பண்றது, இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணும்போது பொதுவாகவே ஆட்டோ ஓட்டுநர்னா ஒரு மாதிரியானவங்கிற மாதிரி ஒரு நினைப்பு மக்கள்கிட்ட இருக்கிறதுனாலதான் ஒரு மாதிரியா புகார் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க நேர்மையா நல்லபடியா நடந்தா கூட இவங்க மேல புகார் நிறைய வருது. ஐயா சொன்ன மாதிரி ஒரு 5% தொழிலாளியோ இல்லை ஒரு 10% தொழிலாளியோ அப்படிப்பட்ட தொழிலாளர். ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஆட்டோ தொழிலாளி அவனுடைய பிள்ளைகளை MBBS படிக்கக்கூடிய தொழிலாளியா இருக்கிறான், BE படிக்க வைக்க தொழிலாளியா இருக்கிறான், பல மேற்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய தொழிலாளிகளான். அவன் சமூகத்தில் இன்னும் முன்னேற்றம் அடைந்து நல்லபடியாக பேசி வயதானவர்களை வரவேற்று அவர்களுடைய லக்கேஜில் எடுத்து கொடுத்து நல்லபடியாக தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு மூலையில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னாரு. ஸ்டாண்டுன்றது நல்லதுன்று 90% அங்கே இருக்க வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலயமா இல்லை அங்கே தெரு மூலயமா ஸ்டாண்டு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா வழிப்பறி, செயின் பறி, இதெல்லாம் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் காவல்துறைக்கு. அதாவது சக மனிதர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவியை யாரும் மறுக்கல. ஆனால் பொதுப்படையாக இந்த மக்கள் உங்கள் மீது என்ன விதமான மதிப்பீடு வச்சிருக்கிறாங்க? ஆட்டோக்காரங்க அப்படின்னா ஆட்டோ அப்படின்னு தானே கூப்பிடுறாங்க. சார் அப்படின்னு யாராவது உங்களை கூப்பிடுறாங்களா? என்ன மதிப்பு இந்த சமூகத்துல உங்களுக்கு இருக்கு சார்? இந்த ஆட்டோ இதெல்லாம் எங்க தெரியுமா சார் வந்தது? பப்ளிக் கிட்ட இருந்து வரல சார், ஃபர்ஸ்ட் காவல்துறை கிட்ட தான் வந்தது. எங்க போனாலும் வண்டி நிக்கப்பட முடியாது சார். எங்க ஆட்டோ ஒரு இடத்துல நிக்க வச்சு பேசஞ்சர் இறக்க முடியல. அந்த இறக்க 5 செகண்ட்ல வண்டி எடு, இல்ல கண்ணாடி பின்னாடி ஓடிக்கிறது. புரியுது? ஒரு 5 செகண்ட் டைம் கொடுத்தா பாட்டிட்டு நாங்க பேசுவோம் தெளிவா. ஆட்டோன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொன்னார் இல்லையா? நீங்க எப்படி, அதாவது பொதுவா சாலை உபயோகிக்கும் போதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். சாதாரண ஒரு மனிதனுக்கும் சாலையில போகும்போது அவனுடைய மனநிலை நிச்சயமா மாறும். ஏன்னா அந்த இடத்துல டென்ஷன் தான். எல்லாமே நல்ல மனிதன் கூட சாலையில பாத்தீங்கன்னா சத்தம் போடுவான். முன்னாடி ஒரு கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தா கூட தாங்கிக்க முடியாது, உடனே கத்துவாங்க. இது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவன் சாலையில பொழுதுனைக்கு முன்ன பந்தோபஸ்து பண்ணிட்டு இருக்கான், டிராபிக் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க உங்களோட ஆட்டோ பிஹேவியர் பத்தி உங்களுக்கு தெரியும், 4 வீலர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க, அப்படியே ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு திருப்பக்கூடிய வசதி இருக்குன்னு திருப்புவாங்க. அப்போ பண்ணும்போது நிச்சயமாக டிராபிக்ல இருக்கவங்க சத்தம் போட தான் செய்வாங்க. வேற என்ன பண்ண முடியும்? இப்போ ஆட்டோல வரும்பொழுது பயணிகளுக்கு உங்க மீதான ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு பயணிகளுக்கு, பயணம் பண்றவங்களுக்கு ஏற்படுவதை நீங்க தவிர்க்க முடியுமா? அது நீங்க சொல்ல விஷயங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனாதான் ஆட்டோ டிரைவர்னா ஒரு மாதிரியா இருப்பாங்க அப்படின்லாம் அந்த எண்ணம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா படிச்சு டிகிரி ஹோல்டர்லாம் ஆட்டோ ஓட்ட வந்தாங்க. அதனால நீங்க ஆட்டோ டிரைவர் பார்த்தா ஒரு மாதிரி டெரரா இருப்பாங்க அப்படிலாம் இப்ப பார்க்க முடியாது. ஒரு புது இடத்துக்கு போறோம்னு வச்சுங்க, ஒரு புது ஊர், புது இடம்னா நம்ம சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க ஒரு லேண்ட்மார்க் சொல்லியிருப்பாங்க, இந்த வழியா நீங்க வர போறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க காசு அதிகமாக்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஷார்ட் ரூட்டாகவும் இருக்கலாம். இவங்க அந்த வழி நம்ம கிட்ட சொன்ன வழியில வேற வழி போகும்போது எங்களுக்குள்ள பயம் இருக்கும். இவங்க நம்மள தப்பான ரூட்ல கொண்டுட்டு போறாங்களோ அப்படின்னும் போது நாங்க ஆட்டோமேட்டிக்கா போன் எடுக்கிறது, நாங்க தெரிஞ்சவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறதுலாம் அப்பதான் நடக்குது. அந்த டைம் நாங்க ரொம்ப பயப்படதான் செய்யறோம். அதே மாதிரி எனக்கு ஒரு திருட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோலயே நடந்திருக்கு. ஷூட்டிங் முடிச்சுட்டு போனோம் ஆட்டோல, கேப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருந்ததால கிளினிக் வாசல்ல நிறுத்திட்டு, அண்ணா இருங்கன்னா நான் போயிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ அசிஸ்டன்ட் அக்கா வந்துட்டாங்க. செக்அப் முடிச்சுட்டு வெளியே வரும், ஆட்டோவே காணோம்.
கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நாங்க நினைச்சோம் எங்க டீ குடிக்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு. கடைசியில அங்க சொன்னாங்க இல்ல ஆட்டோ கிளம்பிடுச்சு அப்படின்ட்டு. சோ எங்களுக்கு எங்க போறது எப்படி அந்த ஆட்டோவை பிடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய காஸ்டியூம் அக்சசரிஸ் எல்லாமே மோஸ்ட்லி நான் சாரி ஓரியன்டட் ஷோஸ்னால ஃபுல்லா பட்டு சாரீஸ் எல்லாமே இருந்தது. அதுல எல்லாமே வேல்யூபிள் திங்ஸ் காணோம், போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க அதை பிடிச்சோம் அந்த ஆட்டோவை. என்னோட அசிஸ்டன்ட் அக்கா வந்து கோயம்பேட்ல தான் ஏறணும். சோ அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா தெரியும். அதை போய் விசாரிச்சு கேட்டு அப்புறம் அந்த யூனியன்ல இருக்கிற அந்த ஒருத்தர் வந்து வாங்க நான் கூட்டிட்டு போறேன் வீட்டுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பார்த்து என்னுடைய புடவை அக்சசரிஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஹோல் ஃபேமிலியே. ஒரு ஆட்டோ டிரைவர் உங்களுடைய உடைமைகளை எடுத்துட்டு போனாரு, இன்னொரு ஆட்டோ டிரைவர் தான் அந்த வீட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போய் காமிக்கவும் செஞ்சிருக்காரு. ரெண்டுமே ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். அதான் பெர்சன்டேஜ் விஷயங்கள் தான். பெர்சன்டேஜ் அந்த மாதிரி தவறு பண்றதுனால தான் இவங்க மேல புகார் நிறைய வருது சார். இப்போ சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு பார்ட்டி வந்தாங்க. அந்த பார்ட்டி வந்து திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்தபோது எங்கள் சகா டிரைவர் தான் அவங்களை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து பணம் தேவை. எங்கள் சகா தொழிலாளி என்ன பண்ணால் ஆர்சி புக் எடுத்துன்னு போய் அடமானம் வச்சு அதில் காசு ஒரு 50,000 வாங்கி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வழி அமிச்சோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இதே ஆட்டோ டிரைவர் வந்தது ஒரு 25-30 செல்ஃபோன் எடுத்துமே கொடுத்துருப்பேன். எந்தெந்த ஸ்டேஷனில் ஒப்படைக்கணுமோ அந்த ஸ்டேஷனில் ஒப்படைப்பேன். அதே மாதிரி நகை, துணி, மால்தீவ்ஸ்லேருந்து வருவாங்க, பாஸ்போர்ட் வச்சுட்டு போவாங்க, டாலர்ஸ் வச்சுட்டு போவாங்க. எந்த ஹோட்டலில் இருக்குதோ அந்த ஹோட்டலில் எடுத்துமே கொடுப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். கமிஷனர் ஆஃபீஸில் போய் டைரெக்டாக நாங்கள் வந்து போய் பரிசாக வாங்கியிருக்கோம். அதாவது வெளியூர்ல இருந்து ஒரு பயணி வராங்க, ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த ஊர் தெரியாது, இடம் தெரியாது, எங்க போகணும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க முதல்ல ஒரு ஆட்டோ டிரைவரோ இல்லை ஏதோ ஒரு டிரைவர்கிட்ட போய் தான் கேட்பாங்க. இப்போ ஆட்டோ டிரைவர்கிட்ட வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமா நீங்க எப்படி நடந்துப்பீங்க? வெளியூர்லேருந்து வரவங்க முதல்ல அட்ரஸ் கேட்குறதே வந்து ஆட்டோக்காரன்ட்டு தான் வந்து கேட்பாங்க. நம்ம அந்த அட்ரஸ் சொல்கிற விதமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக, ஒன்றும் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போகிறதா இருந்தால் ட்ரெயினில் போங்க, அந்த இதை சொல்லிடுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க நீங்களே கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுறீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. நான் போய் இறக்கி விட்ட உடனே கூடுதலாக காசு கொடுத்து என்னை அனுப்பிச்சுலாம் விட்டுருக்காங்க. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த 3 ஊர்லேருந்து வரவங்க இன்னும் என்னுடைய கான்டாக்டில் எப்போ எக்மோர் வந்தாலும் ஃபோன் பண்ணி அப்படின்னு இன்னும் தொடர்ந்து அழைக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க, நிறைய இருக்காங்க. சரி, வெளியூர்காரில் சந்திக்கிறது எப்படி சொல்றீங்கன்னா, நீங்கள் பேருந்து நிலையம் ரயில்வே நிலையத்தில் தான் சந்திக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வரவங்க எங்கள் ஸ்டாண்டை பொறுத்தவரைலாம் நான் எங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா யாரும் வெளியே போய் ஆட்டு பிடிக்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அவங்களும் ஏறி உட்காந்து போவாப்பான்னு சொல்லுவாங்க. அதனால கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளியே பெரும்பாலும் வந்து மக்களால் பயன்படுத்தப்பட்டது தான். இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க கிட்ட நெட் இருக்கு, வரும்போதே நெட்டோட வந்துடுறாங்க. இந்த இடத்துல போனா இந்த ரேட்டுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும் போது அவங்க கேட்கறது கரெக்டுன்றது ஏறியோ போகிறாங்க. வெளியூருக்காராக இருந்தாலும் நெட்டு வச்சுன்னுக்குறாங்க, உள்ளூருக்காராக இருந்தாலும் நெட்டு வச்சுட்டுக்கிறாங்க. அந்த சந்தேகம்லாம் இல்லை, ரேட்டு வித்தியாசம் கேட்கறதெல்லாம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி வெளியூர் உள்ளூர்லாம் கிடையாது, ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்போம். என்னோட மேட் சொல்லுவாங்க, அம்மா நீ போய் கீழே போய் ஆட்டோ எடுக்காத, நான் கூட்டிட்டு வரேன். நான் போனா அவங்க 200 ரூபாய் தான் கேட்பாங்க, நீ போனா கண்டிப்பா 450 ரூபாய் கேட்பாங்கன்னு சொல்லி என்னை வந்து கீழே ஆட்டோ எடுக்க அனுப்பவே மாட்டாங்க. அவங்க தான் போய் கூட்டிட்டு வருவாங்க. உங்களுடைய நடை உடை எல்லாத்தையும் பொறுத்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஊரெல்லாம் கிடையாது, உள்ளூர்ல ஒரே வீட்டுல இருந்தாலுமே வீட்டுக்குள்ள மாறும். இந்த மாதிரியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து ரேட் கேட்கக்கூடிய வழக்கம் இருக்கா இல்லையா? கேட்ட கொஸ்டினே ஒரு 25 வயசு பையன் ஆட்டோ ஓட்டுறவனை கூட அந்த கார் கேட்டால் அவன் வேற மாதிரி பதில் சொல்லுவான். அவன் ஹெட்ஃபோன் வச்சுட்டு இருப்பான், ஐஃபோன் எல்லாம் பேசிட்டு இருப்பான். என்னங்க சார், அவ்வளோதான் முடிஞ்சு பேசுவான். அவன் வெளியூரும் கிடையாது, உள்ளூரும் கிடையாது. நிலைமை இன்னைக்கு மாறி போச்சு. வெளியூர்கார் வந்து எவ்வளோப்பா கேட்குறான்லாம் இல்லை. இப்போ நிலைமை என்னன்னா, நீங்கள் எவ்வளோ சார் தருவீங்க, அப்படிதான் இப்போ நிலைமை, ஆட்டோ நிலைமை. நீங்க சொல்றது நாங்க சொல்லி நீங்க ஆட்டோல இருந்தாலும் போச்சு. இப்ப பயணிகள் 60 ரூபா கொடுங்க சார், வாங்க சார். அதுக்கே பின்னாடி 2 ஆட்டோ நிக்கும், முன்னாடி 2 ஆட்டோ நிக்கும். ஏன் இந்த மாற்றம் வந்தது? வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நபர்கள் இவரை தொலைபேசியில் அழைச்சு இவர் வந்து என் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாரு, என்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாரு அப்படிங்கக்கூடியதோட நம்பரை கொடுத்து போன் பண்ணி நான் வரேன்னு எக்மோருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அண்ணன் சொல்றாரு, கோடம்பாக்கத்துல நான் இருக்கேன், எங்க ஏரியாக்காரங்க வந்தா என் ஆட்டோல ஏறி உட்காந்து போமா, நான் நாணயமாக இருப்பதனால எங்கிட்ட ஏறான்னு சொல்றாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் நமக்கு தெரிந்தவர்கள், நம்மை நம்பக்கூடியவர்கள் நம்ம ஆட்டோல தைரியமா ஏறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஜனங்களுக்கு தேவை ஒரு நம்பிக்கையான ஆள்.
நம்ம குழந்தைகளை அனுப்பிச்சா பத்திரமா கொண்டு போயிட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சா அதுக்காக எவ்வளவு நாள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு என் குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல விட்டு சாயந்தரம் போய் கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர் நான் வரேன்னு சொன்னா கொடுக்குற காசு கொடுத்துட்டு ரெடியா கொடுக்க அனுப்புறதுக்கு. அதே மாதிரி வீட்டுல போயிட்டு ரெகுலரா ஒய்ஃப் போயிட்டு வர்றாங்க, நீங்க வர்றீங்களான்னு கேட்கறதுக்கு. இவங்க போய் அவங்கள்ட்ட போறது இல்லை. ஏன்னா இவங்க ஒரு இதுக்குள்ள வர்றதுக்கு விரும்புறது இல்ல. யாரும் நம்பிக்கையான ஆளுக்கு தேடி இருக்கிறாங்க. இப்ப எங்க குடும்பத்திலேயே குடும்ப டாக்டர் மாதிரி குடும்ப ஆட்டோக்காரர் இருக்காரு. சொல்ல வரேன், எங்க குடும்பத்திலே இருக்க எங்க அம்மா வேலைக்கு போனாலும் சரி, எங்க அப்பா பேங்க் போனாலும் சரி, அவர் நல்லா பேசுவாரு, அன்பா பேசுவாரு. அப்படிங்கிறது மட்டுமே இல்ல, நம்பிக்கை. இன்னைக்கும் பல்வேறு குடும்ப ஆட்டோக்கள் இருக்கு. தன்னுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு இவர்கிட்ட தான் அனுப்பி விடணும். ஒரு நாள் அந்த ஆட்டோக்காரர் லீவு போட்டாருன்னா அன்னைக்கு அந்த அப்பா அம்மாக்கள் படக்கூடிய பதட்டம் எல்லா குடும்பங்களையும் தெரியும். நாளைக்கு ஆட்டோக்காரர் வரமாட்டாரா, யாராவது கொண்டு போய் விடுறோம், அவ்வளவு குடும்பத்தோட ஒன்றிணைஞ்சிருப்பாங்க. அதனால அந்த ஆட்டோக்காரர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு புறம் இல்ல. சரி, இந்த ராத்திரி ஆயிருச்சுன்னா ஒரு சார்ஜஸ் அப்படின்னு கேக்குறீங்க, ஒரு மழைக்காலம் வந்துருச்சுன்னா கூட சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? மழை காலத்தில் எப்படி வாகனத்தை ஓட்டுறதுன்னு சொன்னால், முதல்ல வண்டியில் கிளச் பிளேட் போயிடும், ஃப்ரண்ட்டு போயிடும். ஃப்ரண்ட்டுனுடைய ஷாக் ஆப்சரு, ஸ்பிங்கு, ஃபோர்க்கு செட்டு ஃபுல்லாக காலி ஆகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு கேரியர் பிளேட்லேருந்து எல்லாமே வண்டி போச்சு, அது ஓப்பன் டைப்பு. எல்லா வீல் பேரிங்ல எல்லாம் போனால் ஒரு மழை, பெரும் மழை பெய்ஞ்சாலும் சிறு மழை பெய்ஞ்சாலும் அந்த மழை நின்ன பிறகு ஒரு ஓட்டுநர் ஒரு வண்டிக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணணும். புத்திசாலியாக இருக்க வீட்டில் நிப்பாட்டிடுவான், வேணாம்ப்பா மழையில் வண்டி எடுத்தால் தொல்லையாக இருக்குது நான் வீட்டில்ன்ட்டு. ஆனால் அப்படி எல்லாரும் செய்யறது கிடையாது. செய்ய முடியல. மழை காலத்துல தானே அதிகமான சவாரி கிடைக்குது. ஆனால் அந்த சர்வீஸ் சாதாரண நேரத்தில் 4 சவாரி பண்ணுறோம் சொன்னால் இது 2 சவாரி கூட பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் வெள்ளத்தில் பார்த்துருப்பீங்க, ஐயா எல்லாம் சொன்னாங்க, என்னென்னவோ கால் டாக்ஸிலாம் சொன்னாங்க. ஒரு கால் டாக்ஸி ஒரே ஆள் செய்யலை. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும், பெரிய பெரிய தொழில் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு கால் டாக்ஸி ஒரே வேலை செய்யலை. முழுக்க முழுக்க சென்னையில் சேவை செய்து, போக்குவரத்து சேவை செய்தது ஆட்டோவும் போக்குவரத்து துறை தான், பஸ்ஸும் ஓடு. உங்களுக்கு இந்த மழை காலம் அப்படி இல்லைன்னா ராத்திரி நேரம் அப்படிங்கக்கூடியதுல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? ரேட்டு கூட கேட்டிருக்காங்களா உங்களுக்கு அபிலாஷ்? இல்லை, அந்த மாதிரி ஒரு 3 மடங்கு வாங்குறாங்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம இந்த ஹோல் ஷோவில் அவங்க அதிகமாக பணம் வாங்குறதோட எத்திக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது அறமானதா இல்லையான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா இந்த ஒரு விஷயத்தில் ஆட்டோக்காரங்க மேலே மட்டும் இல்லை, சமூகம் யார் கூட எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய, ஒரு நேரடியாக கான்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாரும் மேலேயும் சமூகத்துக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. போலீஸ்காரங்க மேலே கோவம் இருக்குது, டாக்டருங்க மேலே கோவம் இருக்குது. நீங்க யார்கிட்ட வேணும் கேளுங்க, இந்த 2 துறையினர் மேல கடுமையான இந்த தளமும் அதற்கானதுதான். அதுதான் நான் சொல்றேன். ஏன் 2 பேர் மேலும் கோவம் வருது? ஏன் ஒரு பொறியியலாளர் மேல கோவம் வர மாட்டேங்குது? ஏன்னா அவங்க கூட நேரடியாக தொடர்பு கிடையாது. இப்ப இவர் சினிமா நடிகராக இருக்கனால சொல்றேன். சினிமாவில் கூட பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த மிக பெரிய நட்சத்திரங்கள்லாம் ஆட்டக்காரங்க நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல மோகன்லால் நடிச்சிருக்காரு, இங்க இவர் பண்ணியிருக்காரு, ரஜினி பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ நடிக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ ஏன்னா அவங்க ஈஸியா மக்களுக்கு அவங்களோட ரிலேட் பண்ண முடியுது. அவங்களுக்கு இவங்க தங்களுடைய ஒரு வாழ்க்கையோட பகுதிங்கிற உணர்வுக்கு அதனால அந்த ரோல் எடுத்து இவங்க பண்றாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு இவங்களோட ஒரு இணக்கமான உறவு இருக்கு. அதை நான் மறக்கவே இல்லை. என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க அதோட எத்திக்ஸ் பத்தி பேசுறீங்கல்ல, எத்திக்கலா நீங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்றீங்கல்ல, அது எப்பவுமே நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேனே. நான் ஒரு வேலை செய்யறேன். நான் தினமும் 10 மணி நேரம் கடுமையாக உழைச்சு நான் ஒரு மாசம் ஒரு 15,000 ரூபாய் 20,000 சம்பாதிக்கிறேன். என்னோட நான் செய்யக்கூடிய இதே வேலையை ஒரு IT துறையில் ஒருத்தர் உட்காந்து செஞ்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா நான் ஏன் அவன் அதிகமாக வாங்கினா கேட்க முடியாது? அவனுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான சந்தர்ப்பம் சூழலும் இருக்கிறதுனால அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அப்ப அவங்க சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக நிலைகுலைவை ஏற்படுத்துறாங்க, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அப்ப IT துறையை எழுத்து மூணு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப அவங்க ஏன் அதிகமா வாங்குறாங்கன்னா அவங்களே காரணம் சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான செலவு இருக்குங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. விஷயம் என்னன்னா, அவங்க அந்த மாதிரி அதிகமா வாங்குறதுக்கான ஒரு சூழல் முன்னாடி இருந்தது. அவங்க தன்னால வாங்கி இருந்திருக்காங்க. ஓகே. சோ நீங்க திடீர்னு ஒரு நாள் தான் அவங்களுக்கு கம்மியா வாங்கணும்னு சொல்ல முடியாது. இல்ல இப்போ அரசாங்கம் இவங்களுக்குன்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க ஒரு பக்கத்துல. அது ஒரு பகுதியில் இருக்கு. ஆனா அதை விட அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கறத இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக தெரியுது. இல்லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு 8 ரூபாய் காஃபி நான் இன்னொரு இடத்துக்கு போனா எனக்கு 50 ரூபாய் கேட்கறாங்க. நீங்க அங்க போய் தான் சாப்பிட்டாங்க நிலவு ரொம்ப நீங்க டெய்லி காசு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு கோவம் வருது. ஏன் இவ்வளவு அதிகமா வாங்குறான்னு கேக்குறீங்க. இது மாதிரி நிறைய நான் பாத்திருக்கேன். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன்கிட்ட போய் நீங்க ஏன் கம்மியா வாங்க கூடாதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே, சூழல் அப்படி இருக்கு. அதாவது எப்படின்னா, நீங்க போயிட்டு இத போய் எத்திக்ஸ் பேச இல்ல கேட்க முடியாது. அப்படின்னா சாமானிய மக்களோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய இவங்களை நான் ஒரு தளத்துல இருக்கக்கூடியவர்களுக்காக செய்யறேன், வேணும்னா வா, வேண்டாடி போ அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் நடைமுறை யதார்த்தங்க. இதுதான் உலகம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நீ இன்றி அமையாத உலகு தொடரும்.
இப்போ வெளியூர் பயணங்கள் நம்ம போயிட்டு வந்து ஒரு கோயம்பேடுலையோ இல்லை சென்ட்ரல்லையோ எக்மோர்லையோ இறங்குறோம், நம்மளை வந்து ஆட்டோக்காரர்கள் எதிர்கொள்றாங்க. அந்த அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு 10 ஆட்டோக்காரங்க கூப்பிடுவாங்கல்ல, அவங்க ரிசீவ் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த வாரம் நடந்தது. நான் நேட்டிவ் செய்யார், சென்னைக்கு வரேன். நான் வீக்லி வர்றதுனால எனக்கு பழகிடுச்சு. வெளியே போய் ஷேர் ஆட்டோ ஏறலான்னு நான் போறேன். மா இங்கதானம்மா வந்துருமாமா, அவங்க கூப்பிடுறதே வந்து இல்ல இப்படி கூப்பிடுவாங்களா, பச்சை சட்டை போட்டவர் எனக்கு, சிவப்பு சட்டை போட்டவர் எனக்கு, வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப கன்வின்சிங்கா பேசுறாங்க. வந்து ப்ரீபெய்ட் ஆட்டோஸ் இருக்கும். ப்ரீபெய்ட் ஆட்டோஸ் வந்து நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க அதுக்குள்ள வந்து நம்மளை கூட்டு போவாங்க. அந்த ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காதுங்க அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இறங்கும் போதே அப்பப்பா இந்த சவாரி எனக்கு இது உனக்குன்னு சொல்லிடுவாங்க. சொல்லும் போது இப்போ நம்ம கிட்ட ஒருத்தங்க கேக்குறாங்க, அது வந்து நம்ம கிட்ட சொல்லிருப்போம் டிஸ்டன்ஸ். சொன்னேன்னு அவர் என்ன பண்ணாரு, அப்படியா அப்பா நீ தானே கேட்ட, நீயே எடுத்துக்கோ இந்த சவாரிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் கிட்ட. இப்போ நீங்க சாதாரணமா ஒரு ஹைகோர்ட்டுக்குள்ள போங்களேன், இன்னைக்கு வருமே வக்கீலுங்க படிச்சுட்டு என்னப்பா கையெழுத்துக்கா எதுக்கு வந்திருக்க என்ன கேஸுன்னு சொல்லி 10 வக்கீல் வராங்க. நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அதே நிலைமை தான். எல்லாம் எந்த தொழிலில் போனாலும் இல்லை தேவை என்பது கூட இருக்குது. இப்போ ஆட்டோ டிரைவர் இவங்க வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பஸ் வந்ததுன்னா அதில் வரப்போகிறவங்க ஒரு 20 பயணி, அதில் 10 பேர் தான் ஆட்டோக்கு போவாங்க. ஆனால் ஆட்டோ அங்கே 200 ஆட்டோ நிற்கிது. அரசு முறைப்படுத்தலை. அரசு முறைப்படுத்தி இப்போ பெங்களூரில் போனீங்கன்னா லைனாக தான் ஆட்டோ போக முடியும். எங்கெல்லாம் கேட்க முடியாது, ஸ்லிப் வாங்கி உட்காந்தா போக முடியும். அப்படி இந்த கோயம்பேட்டில் வெளியே கேட்டோம் தரவே இல்லை. அதுக்கப்புறம் அரசு வந்து 5 இடத்துல தனியார் தனி நிறுவனம் நடத்துகிற மாதிரி நடத்தின்னு இருக்காங்க. முறையாக அரசு தான் இதை பயன்படுத்த. முக்கியமான பிரச்சனையே என்னன்னு சொன்னால், இப்போ உட்கார்ந்து இருக்கிற பயணிட்டாளர்கள் பொதுமக்கள் யாருமே ஆட்டோக்கு காசு கொடுக்கறதுலையோ பேசிக்கிறதுலையோ எந்த பிரச்சனையும் இல்லை. அரசு தன்னுடைய கடமையை செஞ்சதுன்னு சொன்னால் இந்த முழு பிரச்சனையும் முடியறதுக்கான வாய்ப்புகள் என்பது. ஓகே, எல்லா இடத்திலும் தேவைகள் இருக்கு. எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையின் பொருட்டு அவங்க முன்னணிக்கிறாங்க. அதை முறைப்படுத்தினால் இந்த சிக்கல்கள் தீரும், பொதுமக்களும் சுகமாக பயணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே சரி, இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோ டிராபிக்ல வண்டி ஓட்டும் போது விவேக் சொல்ற மாதிரி லெஃப்ட்ல கை போட்டுட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா போவாங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இன்னைக்கு வந்து காவல்துறை அதிகாரி இருக்கிறார். இப்போ இவங்க மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணமே இப்போ அதர் ரோடு யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணமே இவங்களுடைய மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எந்த பக்கம் போகிறாங்கன்னே தெரியாது, சட்டுன்னு குறுக்க வந்துடுவாங்க. பொதுவான ஒரு பார்வையிலேருந்து பேசுறது தான் சார். இதே மாதிரி விபத்து சம்பந்தமான புள்ளி விவரங்களை ஜாயின்ட் கமிஷனராக இருந்த உமாகணவி சாஸ்திரி போய் பார்க்கும்போது ஜிக்ஜாக் டிரைவிங்கில் ஆட்டோ வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் மேலே உள்ள அவைப்பெயர். 2 வீலர் தான் ஜிக்ஜாக் டிரைவிங். ஒரு பொது பார்வை இருக்குது இல்லையா, அது ஆட்டோ ஓட்டுநர் மேலே இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து இந்த ஆட்டோவை சொல்கிறாங்க. போகிற பயணி சென்ட்ரல் போவாங்க, எக்மூர் போவாங்க, அரை மணி நேரம் வச்சுக்கின்னு அடையாரில் ஆட்டோ பிடிப்பாங்க. சென்ட்ரல் போகணுன்னு பீச் ரோட்டில் டிரைவர் சீக்கிரம் போங்க, 8:30 மணிக்கெலாம் போயிடுவீங்களா, 8:30 போயிடுவீங்களா. நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோ ஓட்டுறதுக்கு போய் நான் ஃப்ளைட் ஓட்டுற மைண்டுக்கு வந்துடுவேன். சிக்னல் எல்லாம் 5 வண்டி நிற்கும் வரிசையா. நான் என்ன பண்ணுவேன், இவர் சீக்கிரம் போக சொன்னார்ல, என்ன பண்ணுவேன், அந்த நடுவில் சென்டர் போட்டிருக்கேன்ல அதை தாண்டி அந்த பக்கம் போய் ரெடியாக நின்றுன்னு அப்படி எல்லோ இல்லை எரிஞ்ச உடனே ஷாக்லாம் அப்படி போயிருது. பேசஞ்சர் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது இந்த விஷயங்கள்ல. இதுவும் ஒரு காரணம். நிர்பந்திக்கிறாங்க, அவங்கள நிர்பந்திக்கப்படுறோம். மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேசஞ்சர் நோ என்ட்ரில போக சொல்றாங்க. ஏன்னா மீட்டர் கட்டணும் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி சொல்லுங்க. அதை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சூழ்நிலைகள் இது மாதிரி இருக்குது. பொதுமக்கள் வந்து நிர்பந்திக்கிறாங்க. ஆட்டோல ஏறிட்டு நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பாம 5 நிமிஷத்துல போயிடணும், 10 நிமிஷத்துல போயிடணும், காலையில ஆபீஸுக்கு சீக்கிரம் போகணும், நீ ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குதா? உண்மையா இருக்கதான் செய்யுது. இன்க்ளூடிங் நாங்க எங்க ஆபீஸ்லயும் சரி, காலேஜ் படிக்கும் போது சரி, நாங்க அட்ஜஸ்ட் பண்றதுனால தான் போறாங்க. உண்மையா சொல்ல போனா ரேஷ் டிரைவ் பண்ணா அவங்களுக்கு தான் பெட்ரோல் அதிகமா கன்சியூம் ஆகும், நிறைய ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அது எங்க மேல இருக்க மிஸ்டேக் தான். பொதுமக்கள் மேலயும் இந்த குற்றச்சாட்டு இருக்கு. நேரத்துக்கு கிளம்பாம போறது மிஸ்டேக் தான் இருக்குது. ஓகே, இந்த பக்கத்துல வந்து பொதுமக்களும் எங்களை அர்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுனாலதான் நாங்க வந்து வேகமாக ஓட்டுறோம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்ப 2 வீலர் சொன்னார். இப்ப 2 வீலர்காரங்க தான் நிறைய வந்து உள்ளுக்குள்ள பாயறாங்க, லெஃப்ட் ரைட் தெரியாம போறாங்க அப்படிங்கறத சொன்னீங்க இல்லையா? என்ன விதமான சிக்கல்கள்லாம் வண்டி ஓட்டும் போது யாரெல்லாம் உங்களுக்கு சிக்கல் படுத்துறாங்க வண்டி ஓட்டும் போது, யாராவது சொல்ல முடியுமா சார்? ஆட்டோ வந்து ஒரு இடத்துல நின்று சவாரி ஏத்துறாங்கன்னா பின்னாடி கார் வரும், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹார்ன் அடிப்பாங்க, எடு எடு அப்படின்னு. இது சமுதாயத்தில் வந்து ஆட்டோ டிரைவர்னு ஒரு நிலைமை. இதே வந்து நமக்கு ஆட்டோவுக்கு முன்னாடி கார் நிற்குது ஏறுறாங்கன்னா நம்ம சொன்னோம்னா எடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஏறி 4 பேர் 5 பேர் ஏறிட்டு டோரை மூடிட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்க. கார்னா ஒரு மதிப்பு, ஆட்டோனா ஒரு மதிப்பு மகா மட்டமா வந்து இருக்கு. ஆட்டோவில் வந்து பீட்டு வச்சு ஓட்டின காலங்கள்லாம் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலர் கூட பக்கத்தில் வர முடியாது. அப்படின்னா ஒரு ரேஷ் டைம் அப்போ இருந்துச்சு.
அப்போ வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு படிப்பறிவுலாம் கொஞ்சம் கம்மியாக உள்ள காலங்கள் தொழிலாளிகிட்ட. இன்றைக்கி ஒரு படிப்பறிவோடு இருந்துட்டு இப்படி தான் பேசஞ்சர் விரும்புகிறாங்க வண்டி அப்படின்னு ஒரு ஸ்மூத்னஸில் எப்படியெல்லாம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி நிற்கிறோம். நாங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டி டூ வீலர் மற்ற வண்டிகள்லாம் பயந்துருந்த காலம் போய் இன்னைக்கு டூ வீலர் கண்டு ஆட்டோ பயந்து ஒதுங்கி போய் நிற்கிது. ஒரு வண்டியில வந்து சாதாரண பயணிகளை ஏத்திட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் ஏறுனாலே உங்களுக்கு சங்கடம் வந்துடும் இல்லையா? என்ன மாதிரி பயணிகளை உங்க வண்டியில ஏத்திக்கிட்டு சங்கடப்பட்டிருக்கீங்க? மேக்சிமம் வந்து போதை ஆசாமிகள் வந்து ஏத்துறது இல்லை சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அப்பதான் வைன் ஷாப்ல இருந்து வந்திருப்பார். வரும்போது கொஞ்சம் ஸ்டெடியா இருப்பார், தெளிவா இருப்பார். வண்டியில ஏறி உட்கார்ற வரலும் உட்கார்ந்து அவர் போற இறங்குற இடம் இருக்கு பாத்தீங்களா, இறங்குற இடத்துக்கிட்ட போனோம்னா அவருடைய அளப்பறி இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ நம்ம அப்படியே டென்ஷன் ஆகி போயிடுவோம். நம்மளை விட்டா போ நம்ம ஓடிடலான்னு இருப்போம். ஆனா நம்ம வண்டியும் விட மாட்டான், காசும் கொடுக்க மாட்டான். காசு கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டானா, என்னன்னா நான் அங்கே தானே சொன்னேன், நீயே இங்கே வந்த கரெக்டா வீட்டு வாசல்ட்டு தான் நிற்பான். அதுவே தெரியாது அவனுக்கு. அவங்களால மிகப்பெரிய இது. சரி, ஓகே. அதாவது பொதுவாக ஆட்டோ ஓட்டுநர்கள் மேல நம்மளுக்கு வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுப்படையான ஒரு பொது மதிப்பீட்டில் நம்மளுக்கு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட ஒரு நல்ல விதமான ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அந்த நல்ல விதமான அனுபவங்கள் ஏதாவது இருந்தா இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம். 2005-06 இந்த மாதிரி மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு வாரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. என்னோட வண்டி வந்து தண்டியில் மாட்டிக்கிச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஒன்றும் ரோட்டில் திடீர்னு நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பொதுமக்கள் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஆட்டோக்காரங்க உதவி செய்வாங்க. சமீபத்தில் என்னோட வண்டி 2 தடவை இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகி நின்று போனப்போ ஒரு ஆட்டோக்கார் வந்து அப்படியே டோப் பண்ணி, அதாவது சுமார் 2 கிலோமீட்டர் தனியாக டோப் பண்ணிட்டு வரது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வண்டி அவங்க ஒரு காலில் மிதிச்சு தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அதை செஞ்சு அவ்வளோ தூரம் கொண்டு நான் இது கேட்கல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டுருங்க, நான் அங்கேருந்து அவர் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை வேணாம், நீங்கள் அவ்வளோ சிரமப்பட வேணாம், நானே உங்களை கூட்டு போகிறேன்ட்டு 2 தடவை நடந்துச்சிருக்கு. அப்போது எனக்கு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பொதுமக்கள்கிட்ட கூட போய் நம்ம உதவி கேட்க முடியாது. நீங்கள் கேப் டிரைவர்ஸ் வந்து வாய்ப்பே கிடையாது. ஆட்டோக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி அவங்க இருக்காங்க. ரொம்ப அணுக்கமா இருக்காங்க. அப்போ பர்சனலா அவங்களுக்காக செய்வாங்க. அது எனக்கு அவங்கள்ட்ட எனக்கு என்னைக்குமே அவங்க மேல ரொம்ப நெகட்டிவான ஒப்பீனியன் கிடையாது. அப்புறம் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப ஈஸியா நல்லா பேச முடியுது. நான் அவங்கள்ட்ட ஒரு ஆட்டோல ஏறினாலே அவங்கள்ட்ட எல்லா கதையும் கேட்பேன், எல்லா விஷயமும் பேசுவேன். மற்றவங்கள்ட்ட அந்த ஒரு அந்யோன்யம் நமக்கு ஒரு சக மனிதரோடு உறவு கொள்வதற்கு ஏதுவாக ஆட்டோ டிரைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதை யாருமே நம்ம வந்து மறுக்க முடியாது. எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆட்டோ ஓட்டிட்டு நிறைய திறமைசாலிகள் வேற வேற திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தி குங்குமம் வார இதில் ஆட்டோகிராஃப்னு ஒரு தொடர் எழுதுன தொடர்ந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இயக்குன விசாரணை படத்தினுடைய கதையாசிரியர் வந்து கோவையை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் சந்திரகுமார். அவர் எழுதின லாக்அப் நாவலை மையமாக வச்சு தான் விசாரணைன்னு ஒரு படத்தை எடுத்து அது இந்தியாவிலையும் இந்தியாவுக்கு வெளியும் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ ஆட்டோ டிரைவர்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. ஆனா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னை முடக்கிக்கிறாங்க. காவல்துறையில் இருக்கிறீங்க, பல்வேறு ஆட்டோ டிரைவர்கள் வந்து நகைய பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருப்பாங்க. இப்ப திருப்பி வாங்கிட்டு போகும்போது அந்த பொதுமக்கள் என்ன மனநிலையை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி? ரொம்ப இதானது. ஒரு முறை வந்து ஒரு மேரேஜுக்காக வாங்கிட்டு வந்த நகையை வச்சுட்டு விட்டாங்க. அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்து அவங்க ரொம்ப அவங்க இது பண்ணி அவங்களே இதை ரிவார்டு கொடுத்து கமிஷன் மூலமாக சொல்லி ரிவார்டு கொடுத்தோம். அதேமாதிரி இவங்களோட நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு டிராஃபிக்னா அவங்களே வாலண்டியர் இறங்கி எங்கள் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறதுல நிறைய போலீஸ் இல்லாத இடத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய டிராஃபிக் போலீஸே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து 100% உண்மை. இன்னைக்கு போக்குவரத்து காவல்துறைக்கு வந்து உதவி பண்ணக்கூடியதுல முக்கியமாக இருப்பவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். எந்த சிக்னல்ல போய் பார்த்தாலும் பீக் ஹவர்ஸ்ல அவங்க சவாரிக்கு போலாம், அந்த நேரத்தில் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். ஆனா அதையும் விட்டுட்டு அவங்க காவல்துறையோடு சேர்ந்து இந்த ஒழுங்கு அமைப்பதுல வந்து முக்கியமான பணியாற்றுறாங்க. இந்த இடத்துல அவங்கள பாராட்டணும், அதை வந்து மறுக்கவே முடியாது. இன்னும் எனக்கு உள்ள பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எனக்கு வந்து நான் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ட்ரிப்ளிகேன்ல தான் ஃபர்ஸ்ட் எனக்கு போஸ்டிங் ஆகி வந்திருக்கப்போ பைக்ல போகும்போது திடீர்னு சைக்கிளை தள்ளிட்டு, அப்பெல்லாம் அந்த சென்ட்ரல் மீடியெல்லாம் கிடையாது, குறுக்க வந்துட்டாங்க, விழுந்துட்டேன். எனக்கு அன்கான்சியஸா விழுந்துட்டேன். அப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் தான் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை பழக்க வச்சாங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இவங்க இவங்க மறக்க முடியாது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் தான் சொல்றேன், ஆட்டோ டிரைவர்ஸ் ரொம்ப நல்லா இது பண்றவங்க தான். இவங்களில் உள்ள ஒரு சிலருங்க பண்றது தான் ஜென்ரலா. இப்போ இங்க காவல்துறை மட்டும் பப்ளிக் நல்லா பேசுறாங்க. காவல்துறை போல ஒரு இது பிரிக் பேட்டிங்ஸ் வாங்குறவங்க யாருமே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 20% 10% தான்.
எல்லா துறையிலையும் அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான். முந்தையெல்லாம் இந்த ஆட்டோல எல்லாம் நிறைய அஃபென்ஸ் நடக்கும். பெரிய ரவுடிசம்னா ஆட்டோல தான் நடக்கும். இப்ப எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு காலகட்டத்தில் ஆட்டோனாலே ரவுடிசத்திற்கு பயன்படக்கூடிய வாகனமாகவே காட்டப்பட்டது. இன்னைக்கு அந்த மாதிரி நிலை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒத்துக்கொள்ளக்கூடியது ஒண்ணு. எப்படின்னா நாங்க வந்து பத்திரிகையில வேலை பார்க்குறோம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், கிரியேட்டிவாகவும் இருக்கணும், எழுதணும் நிறைய. அப்படிங்கிறப்போ காலையில அவர் ஆட்டோ எடுத்துட்டு போறப்போ அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு சமயம் வந்து நல்ல பாடல்கள் போட்டிருந்தார், நல்ல இளையராஜா சாங்ஸ். நமக்கு உடனே நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் ஞாபகம் வரும், ஒரு டீனேஜ் ஞாபகம் வரும். ரொம்ப அருமையான சாங்ஸை அதை அவர் ரசிச்சு, நான் கேட்டேன் அவர்கிட்ட, தினமும் இந்த மாதிரி போடுவீங்களான்னு. ஆமாங்க எனக்கு வந்து மியூசிக்லனா எனக்கு ஒண்ணுமே ரொம்ப மண்டக்காய்ச்சலா இருக்கும், நான் போடுவேன் பாட்டு, எப்பெல்லாம் முடியுமோ போடுவேன் அப்படின்னாரு. எனக்கு அன்னைக்கு இறங்கின அந்த நாள் முழுக்க வந்து ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. ஓகே, ஒவ்வொரு நாளை தொடங்கும் பொழுதும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரோடு நம்ம பயணப்படும் பொழுது ஒரு புதுவிதமான அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கறத மறுக்க முடியாது. இப்ப பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த சமூகத்திற்காக தங்களது பணிகளை பல்வேறு இடங்கள்ல செய்யறாங்க. அதுல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணமாக நமது குழுவினர் ஒரு காட்சி தொகுப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த காட்சி தொகுப்பை இப்ப பார்க்கலாம். பயணிகளின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்ந்திடும் ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் சற்று வித்தியாசமானவர் வாசுதேவன். இந்த ஆட்டோ ஓட்டுநர் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு இலவச இரவு பாடசாலை நடத்தி அவர்களின் வாழ்க்கைக்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் வகுப்பு வரை படித்த வாசுதேவன் 17 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டுகிறார். 5 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சாலை விபத்து வாசுதேவனின் குடும்பத்தையே புரட்டி போட்டது. பொருளாதார சிக்கலை சந்தித்த வாசுதேவன் தனது பிள்ளைகளுக்கு டியூஷன் கட்டணம் கட்ட முடியாமல் தவித்தார். எனவே தாமே ஆசிரியராக மாறி அவரின் மனைவி உமாவின் துணையோடு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். தன் வீட்டினுள் பிள்ளைகள் படிப்பதற்கு போதுமான வசதி இல்லாததால் வீட்டின் வாசலில் அமர வைத்து அவர்களை படிக்க வைத்தார். அப்படி படிக்கும் வாசுதேவனின் பிள்ளைகளோடு அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் அவர்களாக வந்து அமர மற்ற தெருவில் உள்ள பிள்ளைகளும் வந்து இணைந்தார்கள். இப்போ ரோட்டில் தான் உட்கார வச்சு ரொம்ப வருஷமாக நாங்கள் கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படியே இருக்கும்போது இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கூடாரம் அமைக்கலாம், அந்த காலி இடத்துல ஒரு கூடாரம் அமைக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது கொஞ்சம் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, எல்லாருமே உதவி செஞ்சாங்க. இதன் மூலமாக வந்து அந்த இன்றைக்கி ஒரு கூடாரம் இருக்குது. இது மழை வந்தாலும் சரி, ஒரு வெயிலாக இருந்தாலும் சரி, அது உள்ள கிளாஸ் எடுத்து நடத்தலாம். மிகவும் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகம் வசிக்கும் கண்ணகி நகர் குழந்தைகளுக்கு கல்வியின் அவசியத்தை அறிந்த வாசுதேவன் ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் இலவசமாக இரவு பாடசாலை நடத்தி வருகிறார். இந்த இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து எல்லாரும் வந்து வீட்டு பாடத்தை பண்ணுறது எல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல கூடி படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆட்டோ அப்படிங்கிறதுனுடைய வடிவம் வந்து ஒரு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு வடிவம். ஒரு ஏழையிலிருந்து பணக்காரர் வரைக்கும் எல்லாருமே அந்த ஆட்டோல ஏதோ ஒரு காலகட்டத்தில் பயணம் பண்ணணும். இந்த ஆட்டோ பயணம் தொடர்ந்து இனிமையாக இருக்கணும் அப்படின்னா சிற்சில குறைபாடுகளை மனிதர்கள் மாற்றிக்கொள்வதிலிருந்து நாம அவங்கள புரிஞ்சுக்கிறதுல இருந்து, அதாவது ஒரு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்துல அமையும் பொழுது இந்த பயணம் நமக்கு இனிமையானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றி கூறுகிறோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.